வெல்கம் டு ஸ்ரீ முருகா ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு ஓஎம்ஆரோடைய ஆன் ரோடு தாங்க இந்த லேஅவுட்டு நான் காமிக்கிறது. பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆன் ரோடில் இப்படி ஒரு லேஅவுட்டு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இனிமேட்டு பார்க்க போகிறேன்னு தெரியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா இது திருப்பூர் டு மகாபலிபுரம் ரோட்டில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. இது உடனே நீங்கள் இமிடியேட்டாக கன்செஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம லேஅவுட்டு இருக்குது உங்களுக்கு. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன், லைவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லேஅவுட்டுடைய என்ட்ரன்ஸ் இது தாங்க. நம்ம உள்ளே போகிறோம், லேஅவுட் உள்ளே போகிற ரோடு பார்த்திங்கன்னா உங்கள் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. 60 அடி ரோடு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ரோடு இன்னும் ஒரு ரோடு அவுட்டும் அந்த பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு லேஅவுட் இது. நம்ம லேஅவுட்லேருந்து பாருங்கள் ஆன் ரோடுங்க. இது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. இதே போல் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட்டு தான் நான் உங்களுக்கு இது அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ரைட்டு லெஃப்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணதை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள், ஆட்கள் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் தான் கமர்ஷியல் பிளாட்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லான இருக்குது, இயற்கையாக இருக்குது. ஏன்னா சுற்றி பார்த்தாவே உங்களுக்கு விவசாய நிலமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேருந்து எந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை போல் லேஅவுட்டுங்க இது. ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நான் தான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு என்ட்ரன்ஸ் போயிட்டோம். இதுதான் நம்ம லேஅவுட்டு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இது ஒரு டவுன்ஷிப் மாரி பண்ணிகிட்ருக்காங்க சார். ஒரு 75 ஏக்கர்ஸில் வந்து இந்த லேஅவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபேஸ் 1ல் வந்து ஒரு 9 ஏக்கர்ஸ் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இதில் டிடிஎஸ்பி ரேராப்பூர் ரோடு பண்ணியிருக்காங்க. பிளாக் டாப் ரோடு வந்துன்னா 30 அடி ரோடு 40 அடி 60 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இதுலையுமே டிராஃபிக்கு இடைஞ்சல் எதுவுமே இருக்காது. என்னோட ரோடு வித்து வைஸ் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லேஅவுட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு எம்டியாக பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிறகு என்ன ஒரு ரேஞ்சில் ஒரு டவுன்ஷிப்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம சோயநல்லூர் பார்த்துருப்போம், எங்கெங்கேயே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஓஎம்ஆரில் இது போல் ஒரு டவுன்ஷிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கமர்ஷியல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 lakh ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கமர்ஷியல் கொடுத்துருக்காங்க. இந்த ஏன் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு இந்த கமர்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாடா பிளாக் டாப் ரோடு பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட்டே கவர் ஆகுது. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரோடுலாம் 30 அடி ரோடு 40 அடி ரோடுலாம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ஷோவாகும். ஏன்னு கேட்டால் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீப்புலேஷன் குறைந்தபட்சம் இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா 3000 வீடு வருது சார் உங்களுக்கு. அப்போ அந்த 3000 வீடுக்கும் கமர்ஷியல் பார்த்திங்கன்னா இந்த 1.2 lakhs ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடும் சூப்பராக போட்டிருக்காங்கங்க. பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியோடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லை கோடு எல்லாமே கிளியராக பண்ணியிருக்காங்க. இதை போல் லேஅவுட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரமோட்டும் சரி, நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்க் ஏரியா போகிறோம் நம்ம. என்னடா ஒரு லேஅவுட்டுக்கு தேவையானது நம்ம ஒரு டென்ஷன் குறைக்கிறது ஏதாவது நம்ம பண்ணோம்னா பார்க் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த பார்க் வந்து இங்கே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு மேலே தான் அந்த பார்க் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஃப்யூச்சரில் ஒரு டவுன்ஷிப்பு எப்படிப்பட்ட டவுன்ஷிப்பு நீங்களே நினச்சி பாருங்கள். ஏன்னா அது முன்னாடி 20 அடி ரோடில் போவாங்க, 40 அடி ரோடு இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், பார்க் ஐயோ சூப்பராக போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா கிளியராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சின்ன பசங்களுக்கு பெரியவர்களுக்கு உக்காந்து பார்க்குற மாரி ஓடி பார்க்குற மாதிரி பாருங்க. வாக்கிங் சூப்பர் வாக்கிங் போகிற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம லேஅவுட்டில் ஒரு பார்க் ஏரியாவில் நம்ம என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கோடைய என்ட்ரன்ஸுங்க. இது ஸ்கொயர் ஃபீட்டு 30,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பார்க் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பார்க்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்களாம். அதுக்கு முன்னாடி 700 கொடுப்பாங்க, பிபி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்துருக்காங்கன்னா
உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெவலப்பான ஏரியா. அதை பாருங்கள், சின்ன பசங்களாம் சூப்பராக விளாட்லாங்க. உங்கள் வீட்டில் வந்து பசங்க அழுவுதுன்னா இங்கே வந்துட்டால் போதும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லேயே, சரௌண்டிங் எல்லாமே வீடுகளாக இருக்குது பாருங்க. நீங்களே லைவாக பாருங்கள், லைவாக எடுத்த ஒரு வீடியோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க, சேஃப்டியோடு கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்த வாங்கினா அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சேஃப்டி தான், அது கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் டெவலப்மெண்ட் அடுத்ததுக்கு அப்கமிங் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் அவுட்டர் ரிங் ரோடு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் பைபாஸ் ரோடு, அப்புறம் சென்னை பெரிய பேரலோடு வருது, அப்புறம் வந்து வண்டலார் தீம் பார்க் வருது, இல்லலூர் வருதுங்க. நம்ம இல்லலூர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க, ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் நம்ம வண்டர்லா தீம் பார்க் அடைஞ்சிடலாம். அதை போல் இந்த லேஅவுட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. லேஅவுட் என்னென்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கு, மரக்கன்றுகள், இதை போல் சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு லேஅவுட்டு தான் இது உங்களுக்கு. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான வாட்டருங்க, பக்கத்துலேயே கிணறு இருக்குது. நீங்கள் வேணும்னு நேரடியாக வந்தால் கூட செக் பண்ணிக்கலாம். 100% லீகல் கிளியரோட டாக்குமெண்ட் இருக்குது. ஓஎம்ஆர் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க. லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு கேஷ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தகுந்த மாதிரி மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 லட்சத்துலேருந்தே ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும் ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்னர் பிளாட்டு எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி ஃபேஸிங் பார்த்து ஈஸ்ட்டு, நார்த்து, இதை போல் ஃபேஸிங் நீங்கள் விரும்புகிறீங்களா, முன்னாடியே இந்த நம்பர் கீழே இருக்கிற தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், முன்னாடியே புக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும், கொடுத்துருக்காங்க. அது ஓஎம்ஆர் ஆன் ரோடு கொடுக்கும்போது ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து பிக் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்கள் ராஜ்குமார். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசிட் பாருங்கள். தேங்க்யூ.